ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா, இந்த இருக்கக்கூடிய பாலினாமியலில் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்கூலில் சின்ன பிள்ளைகளெல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த 7 சிம்பிள் போட்டு டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பாலினாமியலை ரூட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எழுதுகிறேன். 42x² மைனஸ் 36x. கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் எந்த இடத்துலையும் தப்பு வந்துடக்கூடாது. ஓகேங்களா, அதில் கவனமாக வச்சு எழுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த x⁴ இருக்குது. இந்த x⁴ வரணும்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் x⁴ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சது இன்னொரு இதில் பார்க்கணும்னா x⁴ எப்படி எழுதலாம், x2 + 2ன்னு எழுதலாம். x2 + 2வை x2 × x2ன்னு எழுதலாமா? ஓகேங்களா, ஸோ அப்போ x⁴ = x² × x² தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து x² ஃபஸ்ட்டு போகிறேன், அதே x² இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், x² × x² x⁴ கிடச்சிருச்சா. ஸோ ஃபஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணணும். இது எதோட ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் ரூட்டை ரெண்டு சைடுமே எழுதினால் போதும். ஓகேங்களா, இப்போ x⁴ நம்மளுக்கு தெரிஞ்ச டிவிஷன் மெத்தட் படி மைனஸ் போட்டோம் அப்படின்னா என்னது, இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது 0. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு டேர்மையும் சேர்த்து இறக்குறோம். ஓகேங்களா, மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைனோட சேர்த்து இறக்குங்க, சைனை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, எப்போவுமே நம்ம கவனமாக எழுத வேண்டிய விஷயம் ப்ளஸ்ஸா மைனஸா அதையும் சேர்த்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, இது 42. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே என்ன டாப்பில் என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × x², 2x². அடுத்தது இந்த மைனஸ் சைன் இருக்கா, இந்த மைனஸை இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையும் மைனஸை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், 12x³ ஓகேங்களா, ஸோ 12x³ இங்கே இருக்குது, மைனஸ் இருந்தால் அங்கே போயிடுச்சு. ஸோ 12x³ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 2x². ஸோ இதை கட் பண்ணி பாருங்கள். ஸோ 12x³ / 2x². கட் பண்ணிங்கன்னா x²ம் 3யும் கேன்சல் ஆகிடும். 2 1 2 2 6 2s are 12. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, 6x. ஸோ இந்த 6xஐ இங்கேயும் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ மைனஸ் 6xஆல் இந்த 2x² - 6xஐ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × -6x -12 x² × x வந்து x³ ஓகேங்களா, பவரை கூட்டணும், அவ்வளோதான். 2 × -6 -12. அடுத்தது அதே இது -6 × -6 + 36 கரெக்டாக, -6 × -6 + 36. நெக்ஸ்ட்டு x × x ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு டேர்ம் வந்துருச்சு. ஸோ சப்ராக்ஷனு, அப்போ சைனாக மாத்திரம், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 42 - 36 எவ்வளோ வருது, 6 வரும். ஓகேங்களா, ப்ளஸில் வரும். மேலே இருக்க நம்பர் தான் பெரிய நம்பர் 42, அப்போ மேலே இருக்க சைன் தான் ப்ளஸ்ஸு, அதே சைன் அப்படியே எழுதுகிறேன். x² சப்ராக்ட் பண்ணும்போது டேர்மை சப்ராக்ட் பண்ண மாட்டோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது இங்கே நம்பர்ஸை மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணுவோமே தவிர இந்த இருக்கக்கூடிய வேரியபிளை சப்ராக்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் பண்ணும்போது வேணால் ஆட் பண்ணலாம், ஆனால் சப்ராக்ட் பண்ணும்போது அதே தான் வரும். ஓகேங்களா, ஸோ 6x², 6x²னா 6x² தான். சரி, x² - x²னா x² தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி இருக்க நம்பரை தான் நம்ம பண்ணுறோம். இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன். 3x² - 2x²னா 3 - 2 1 தான். ஸோ x²ன்றது இப்படியே எழுத போகிறோம். அதே இது வெறும் x² - x² அப்படின்னா 0, ஏன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது அர்த்தம். 1 - 1 0. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6x² வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மே அப்படியே எழுதுகிறேன். -36x + 9. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இருக்கிறத மறுபடியும் டபுள் ஆக்குறேன். ஸோ ஒரு x² - 6x மொத்தத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x² × 2 2x², -6 × 2 -12x. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 6x², 2x², இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கீழே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் 6x², 2x². இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், போன தடவை மைனஸ் இருந்ததுனால நான் முன்னாடி மைனஸ் போட்டேன், இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை கூட போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 6x² / 2x², x² கேன்சல், 6/2 எவ்வளோ வரும், 3. ஸோ அப்போ அந்த 3ஐ நான் இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா, இப்போ 3ஐ இந்த என்டையர் டீமை மல்டிபிள் பண்ண போகிறோம் 3ஆல். 3 × 2x², 6x². 3 × -12
36 அப்புறம் எக்ஸு 3 × 3 9. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ 6 - 6 0, -36 + 36 0, +9 - 9 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதுக்கு தேவையான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இங்கே இந்த பக்கம் கொடுத்து கொஸ்டின் எழுதிக்கோங்க. The square root of the given polynomial எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்னது, x⁴ கொஸ்டின் தான் எடுத்து எழுதுறேன். 42, எனக்கு 2 வரமாட்டேங்குது. 42x² - 36x + 9 is என்னது ஸ்கொயர் ரூட்டு, இங்கே நம்மளுக்கு வந்து கோசன் தான். ஸோ அப்போ x² - 6x + 3 அப்படின்றது தான் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்த அதே ப்ராக்டிஸ் தான், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ் எலிமெண்ட்ரியில் படித்த அதே ப்ராக்டிஸ் தான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், எதோட ஸ்கொயர் x⁴ அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது ரெண்டாவது எடுக்கும்போது இதில் இருந்து இந்த முதல் எடுத்ததோட டபுளை டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும், 6x அப்படின்றது வந்துடும். அதேமாதிரி மூணாவது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபஸ்ட்டு டேர்மையும் சப்ட்ராக்ட் டிவிஷன் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கும்போது மட்டும் எதோட ஸ்கொயர் ரூட்டு இந்த x⁴ கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் ரூட்டை இங்கேயும் போடணும். இது ஒன்று தான் நம்மளுக்கு யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் சம் போவோம். செகண்ட் டிவிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள். 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. ஓகேங்களா? இதை வந்து இந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா, பவரில் இது அதிகம் வந்து இப்போது 4 இருக்கிறதுனால நான் இதை அப்படியே சொல்கிறேன். x⁴ + x³ + x² + x + கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? முன்னாடி நம்பர் என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸோ ஒய்யோ, ஓகேங்களா, பாலினாமியல் எக்ஸாக இருந்தால் எக்ஸ் பாலினாமியல், ஒய்யாக இருந்தால் ஒய் பாலினாமியல். ஸோ எக்ஸில் இருந்துச்சுன்னா எதோட பவர் அதிகமோ அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து கம்மியாக இருக்குது, அதுக்கடுத்து அதோட கம்மியாக இருக்குது, இந்த மாடலில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x² தான் இருக்குது, x³ இருக்குது, அப்புறம் தான் x⁴. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் படி மாற்றி எழுதுறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதுறேன். ரெண்டாவது 28x³. ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால மைனஸையும் சேர்த்து எழுதுறேன். ஓகேங்களா? ப்ளஸ் 37x² + 42x + 9. இந்த பாலினாமியலை எடுத்து எழுதியாச்சு. ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்றதுனால டிவிஷன் சிம்பலும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இது சிங்கிளாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேன். இதை வந்து எதோட ஸ்கொயர் வந்து 4x² அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4x² x⁴ எப்படி எழுதலாம்னா, 2² × x⁴2 × x⁴2ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இதை வந்து 4x⁴ 2x² ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ அப்போ 2x² அப்படின்றது தான் இதோட இந்த 4x² ஸ்கொயர் ரூட்டு. 2x² ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x⁴. இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் x² காமன். ஓகேங்களா? ஸோ x²⁴ x⁴ வரும். ஸோ இதை நம்ம தான் யோசிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட்டை மட்டும் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பவரில் என்ன இருக்குது, இப்போ x⁴ இருந்துச்சுன்னா x⁴ தான் அதோட ஸ்கொயர் ரூட்டு, x⁴ இருந்தால் x⁴ அதோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட பவரில் இருக்கும்போது அதோட ஸ்கொயர் ரூட்டு கேட்டாங்க அப்படின்னா அதில் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4ன்றப்ப 4ஓட பாதி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ 9 இருந்தால் 9ஓட பாதி 4.5ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் 2² தான் 4, 9ன்றது 3², 16ன்றது 4². ஓகேங்களா? அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2, 9ஓட ஸ்கொயர் ரூட்டு 3, 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 4. ஸோ இந்த நம்பர்ஸை நம்மளுக்கு தெரியும், பட் பவரில் இருக்கும்போது அதில் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட்டுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குன்னா நான் முன்னாடி 2 போட்டேன், x⁴ x², அதே 2x² இங்கே போட்டேன். 2x² × 2x², 4x⁴. ஓகேங்களா? ஸோ இப்போ சைனை மாற்றினேன், மைனஸு, ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டேர்மையுமே அப்படியே கீழே இருக்கிறேன். ஸோ -28 -37.
மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x². ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே டபுளாக மாற்றுங்க. 4, அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். டபுளாக மாற்றினா அதுதான் அர்த்தம். எக்ஸோட பவரை நம்ம வந்து மாற்றக்கூடாது. எக்ஸோட பவர் வந்து ஸ்கொயர் தான். ஓகேங்களா? எக்ஸோட பவர் மாறாது, நம்பர்ஸை மட்டும்தான் டபுளாக மாற்றுறோம். ஸோ 4x². ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 28x³ டிவைடட் பை 4x². ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க. நான் எடுக்கும்போது மைனஸ் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது x²ம் x⁻³ இருக்கக்கூடிய க்யூபும் கேன்சல் ஆயிரும். 4 எடுத்திங்கன்னா 1 4 4 7 4 சார் 28. ஸோ 7x. ஓகேங்களா? அதாவது x³ வந்து ஸ்கொயராக மைனஸ் பண்ணால் 7x இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 7x மைனஸ் 7xஆல் இந்த 4x² மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை சைடில் எப்படி இருக்குன்ற அசியூம்ஷன், அதாவது ஒரு விஷன் காமிச்சிரு. இதை மைனஸ் 7xஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் 7xஆல் இதை ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x², அதாவது நம்பர்ஸ் நம்ம தான் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × -7 -28. x² × x x⁻³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 × 7 49. x × x x². ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக 1 பை 1ஆக கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றிட்டேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 37 49. 49 தான் லார்ஜஸ்ட் நம்பர். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 12 லார்ஜஸ்ட் சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -12x². ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டேர்மும் ப்ளஸில் இருக்குது. அதே ப்ளஸ் அப்படியே போடுறேன். 42x + 9. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பவரை அப்படியே மல்டிபிள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4x², மைனஸ் 7 × 2 மைனஸ் 14x. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் தான் போயிடுச்சு, மைனஸ் போட தேவையில்லை. 12x² டிவைடட் பை 4x². x²ம் x²ம் கேன்சல். 12/4 கட் பண்ணால் 1 3 3 3 4 சார் 1 4 4 3 4 சார் 12. ஸோ அப்போ என்ன வரும், இங்கே வரக்கூடிய நம்பர் 3. அதே நம்பர் தான் இங்கேயும். ஸோ -3ஆல் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 4x² மைனஸ் 14x - 3 × -3. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இங்கே இருக்குது, -3ன்றது இங்கே இருக்குது. மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -3 × 4 -12. x² அப்படியே தான் இருக்கும். மைனஸு ப்ளஸ்ஸு 14 × 3 42. ஸோ எக்ஸ் மட்டும் அப்படியே எழுதலாம். -3 × -3 + 9. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸும் மாறுது. ஸோ -12x² + 12. ஓகே, மைனஸ் கிடையாது, +12x². 42x - 42x கேன்சல். 9 - 9 கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? that for the square root is எடுத்து எழுதிக்கலாம். 2x² - 7x மேலே இருக்கக்கூடியது இதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இங்கே அப்படியே எழுதுகிறேன். -7x -3 இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிவிஷனை ஸோ இந்த கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 16x⁴ + 8 × x⁻2 + 1. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாலினாமியல் ஏற்கனவே போன செகண்ட் சம்லேயே சொன்னோம், இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கணும். x⁴, x³ x², x அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி ஆர்டராக வரிசையாக கொண்டு வரணும். ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் இல்லாத டேர்ம் இந்த x³ xம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் 0x³ 0xன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். 16x⁴ 0x³ 8x², 0x + 1. ஸோ டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 x⁴ 16ஓட x⁴ஓட ஸ்கொயர் ரூட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ x⁴ அதோட பாதி தான் ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸோட பவரில் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளோட பவரில் 4 இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் சரி, எந்த வேரியபிளாக இருந்தாலும் அதோட பவரில் 4 இருக்கும்போது அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதில் பாதி தான் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 16ன்றது 4ஓட ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4x² இங்கே எழுதுகிறேன், இங்கேயும் 4x² எழுதுறேன். 4x² × 4x² 16x⁴ ஓகேங்களா. ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் சைன் போட்டு 16x - 16x⁴ கட் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டு இந்த டேர்மை அப்படியே எடுக்கிறேன். 0வாக இருந்தாலும் எடுத்து எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடம் டேர்ம் சும்மா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதுக்காக. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ x² 2ஆல் மல்டிபிள் பண்ணுறது முன்னாடி நம்பரை தான் மல்டிபிள் பண்ணணும். 4 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8x². நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரியல, ஸோ நான் ப்ளஸ்ஸே போடுறேன். ஓகேங்களா. ஏன்னா 0வுக்கு எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் ப்ளஸ்ன்னு நான் போட்டேன். ஸோ இப்போ 0லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், சாரி 0லேருந்து 8ஐ டிவைட் பண்ணால் என்ன வரும், எனிதிங் 0/anything 0 தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0x 0x. ஓகேங்களா. சும்மா போட்டுருங்க. ஓகேங்களா. 0x 0x மல்டிபிள் பண்ணால் 0 × anything 0, 0 × anything 0 தான் வந்துடும். ஸோ அப்போ விட்டுறலாம். அப்போ கடைசி அடுத்தது இதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ரெண்டு டேர்மையும் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வேணால் இந்த 0x போட்டதுனால இதை 0வால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 0x³ + 0x² வரும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே 8x² தான் ஆன்சர் வரும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மை கீழே இருக்குங்க, 0x + 1. ஓகேங்களா. ஸோ 0x² 8x² + 0x + 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத மறுபடியும் இதை டபுள் ஆக்குங்க, அதே தான். ஸோ என்ன வரும், 8x² தான் வரும், 0x. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ அதே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேயும் 8x², இங்கேயும் 8x². நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மு டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகும், = 1. அப்போ இங்கே என்ன வரும், 1. அதே 1 தான் இங்கேயும் போட போகிறோம். 1 × 8x², 8x². 1 × 0x, 0x. 1 × 1, 1. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸு மாத்திரம். ஓகேங்களா. ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், எல்லாமே கேன்சல். ஆன்சர் என்ன வருது, 0 ரிமைண்டர். ஓகேங்களா. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சர் இது தான். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம், இந்த கொஸ்டின் இப்படி எழுதியிருக்கோம், ஸ்கொயர் ரூட்டை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ therefore the square root வந்து of the given polynomial is அப்படின்னு எழுதிட்டு 4x² + 0x கூட தேவையில்லை, 4x² + 1 போட்டாலே போதும் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th டிவிஷன். 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதோட ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 121x⁴. ஓகேங்களா. 121x⁴. இதை நம்ம வந்து 121 அப்படின்றது 11 அப்படின்றதோட ஸ்கொயர் தான் 121. ஓகேங்களா. 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 11, 11 ஸ்கொயர் எடுத்தால் 121. அதே மாதிரி x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதில் பாதி x². x² பண்ணால் x⁴. ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஈக்குவல் டு இதுன்னு வரும். ஸோ அப்போ இதைத்தான் நான் முன்னாடி எழுதுகிறேன், 11x², 11x². ஓகேங்களா. ஸோ 11 × 11 121, x² × x² x⁴. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே மைனஸு, ஸோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு டேர்மை அப்படியே நெகட்டிவாகவே இறக்குறேன். 198x³ - 183x². ஓகேங்களா. ஸோ இந்த 11x²-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுனா 22x². நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சைனை இங்கேயும் போட்டுடுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -198, சரி மைனஸ் இல்லை, மைனஸ் தான் எடுத்துட்டோம், அதனால் அந்த சைனை விட்டுருங்க. சைனை நம்ம விட்டுட்டு தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வரும்போது மட்டும் 198, ஏன்னா மைனஸ் இங்கேயே போட்டோம். ஓகேங்களா. 198 / 22. ஓகேங்களா. 198ஐ 22ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ 10 போட்டோம் அப்படின்னா 220 வரும். ஓகேங்களா. 22 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 220. ஸோ இது 200க்கு முன்னாடி 2 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இது 10னா 9 சொல்லலாமா. ஸோ எக்ஸாக்டாக கட் பண்ணால் 9. அடுத்தது x³ / x². ஓகேங்களா. x³ / x²ன்றப்ப x. ஸோ இந்த 9x தான் இங்கே நான் எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக கட் பண்ணக்கூடியது. 22ன்றது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 220. பட் நம்மளுக்கு என்ன இருக்குது, 198. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு 28 தான். அப்போ ஒரு 28 தான் குறையுது 10க்கு அப்படின்ற பட்சத்துக்கு நான் 9 போட்டேன். ஓகேங்களா.
ஸோ இப்போ 9 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், -9 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 9 இன்ட்டு 22 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 9 இன்ட்டு 22 198 தான் ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு க்யூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 இன்ட்டு 9 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கிறேன், சைனை மல்டிபிள் பண்ணுறேன், அடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணுறேன், அடுத்து எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் மெத்தடு. ஸோ மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறுது, இது கேன்சல் ஆயிரும். அடுத்தது 183 மைனஸ் 81 ஓகேங்களா. ஸோ 183லேருந்து மைனஸ் 81 போட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே என்னது மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணலாம். 1 + 3 4 8 + 8 6 ஓகேங்களா. 264 எக்ஸு ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே நான் கீழே இருக்கிறேன். ப்ளஸ் 216 எக்ஸு 144. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதை டபுள் ஆக்குறேன். இதுக்கு நேராக 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 9 18 எக்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 264 22 ஏற்கனவே நமக்கு தெரியும் 220 அப்படின்னா 10 எக்ஸு வரும். அதுக்கப்புறம் 44ன்றப்ப 2 22 தான் இருக்குது. ஸோ அப்போ 1222 சார் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே மைனஸு முன்னாடி 12 ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா மைனஸ் 64 எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா மைனஸ் 12 இருக்குது. ஸோ மைனஸ் 12 இன்ட்டு இது. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 18 10 18 சார் 180 2 18 சார் 36. ஸோ 216 வரும் ஓகேங்களா. எக்ஸ் இருக்கிறனால எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 12 144. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைனு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறுது. ஸோ மைனஸ் 264 ப்ளஸ் 64 216 மைனஸ் 216 144 144. ஸோ 0. அப்போ என்ன எழுதலாம், therefore the square root of the given polynomial is 11x ஸ்கொயரு மேலே இருக்கிறது தான் மைனஸ் 9x மைனஸ் 12 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். 2 தடவை ஒரு சம்மம் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு சம்மம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இல்லை 2 சம்மம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் தான். எந்த சம்மு கொடுத்தாலும் நம்மளால செய்ய முடியும் ஓகேங்களா. கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துலலாம் கட் ஆகும், மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினே இருக்கும். ஸோ அதனால் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேணால், கண்டிப்பாக வரும் எல்லாமே. இப்போ வந்து 264 22 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 9 தான் வரும் ஓகேங்களா. 9 × 6 18னா எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். நம்மளுக்கு கொடுக்குற சம்ம எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கக்கூடியதாக தான் வரும். ஏன்னா அவனே கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறான், இதோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிட்டு. ஸோ அப்போ ரிமைண்டர் வராத அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்கள். அது போக வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நல்லா புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எது இருந்தால் கூட பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.